விவசாயம் எவ்வாறு செழிப்பாக வளர்ந்தது? காரணம் இயற்கையான உரங்கள். ஆனால் இப்பொழுது ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, இயற்கையாக பிறக்க இருக்கும் குழந்தையை மனிதன் சுயநலத்தை கொண்டு அறுவை சிகிச்சை மூலம் வெளியெடுக்கின்றான். இது போன்று விவசாயத்தையும் கையாளுகின்றான். இதில் இருந்து நோயற்று வாழ்வதிலிருந்து வேறுபட்டு நோயுடன் ஒன்றி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். மனிதா, நீர் உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது. வயல்வெளிகளுக்கு உயிர் போன்றது. அதை வெளிநாட்டில் விற்றுவிட்டு வளிமண்டலத்தில் தேடாதே. நீர் என்று அமையாது உலகு. நீரின் தேவை நமக்கு தேவை என உணர வேண்டும். நம் முன்னோர்கள் நீருக்கு இணை எவரும் இல்லை என்று கூறியுள்ளனர். ஆனால் இன்றோ நீரின் விலை என்னவென்று கேட்கும் நிலை உருவாகியுள்ளது. பட்டப்படிப்பை படித்தால் மட்டும் போதும் என்று எண்ணாதீர்கள். பசுமையான இந்தியாவை உருவாக்க கை கொடுப்போம். வண்ணத்து பூச்சிகள் சிறகை விரிக்க, வண்டுகள் எல்லாம் கூச்சல் போட, மேகங்கள் எல்லாம் வானில் கூட, மலைத்துளி எல்லாம்